காவேரி விஜய் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தாத்தா கிட்ட பேசிட்டு அப்படியே மாடிக்கு போறாங்க. போன உடனே அம்மு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மு சொல்றாங்க, "நான் நெறைய வரைஞ்சிருக்கேன். என்கிட்ட நெறைய இருக்கு. இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அம்மு உனக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்கா? சூப்பர் அம்மு. நல்லா இருக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரால இன்னொன்னு இருக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அப்படியே ட்ராவ ஓப்பன் பண்றாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு டைரி இருக்கு. அத அப்படியே எடுக்குறாங்க. எடுத்து படிக்கிறாங்க. "என்னோட பொண்டாட்டிய நான் ரொம்ப லவ் பண்ணேன். அவள மாதிரி நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல. அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கு. அந்த டைரி அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. "என்ன பண்றீங்க மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இந்த டைரிய படிக்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வர வழியில அப்படியே 2 பேருமே பேசிட்டே வராங்க. விஜய், காவேரி 2 பேருமே. அப்போ காவேரி கேட்குறாங்க, "இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "சொல்லுங்க காவேரி, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில ரொம்ப லவ் பண்ணது யார?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் என்னோட ஒய்ஃப தான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். அவள மாதிரி யாரையாவது என்னால லவ் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியாது. இனிமே நடக்குமானா அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு அவ்ளோ பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல. எப்படி உங்களால அத ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு எனக்கும் தெரியல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் காவேரி. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா எல்லாருமே வீட்ல இருக்காங்க. கங்கா, யமுனா, "வா காவேரி" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடி என்னடி இது தட்டுல ஃபுல்லா ஏதோ எடுத்துட்டு வந்திருக்க, புடவை எல்லாமே இருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "இதுவா? தாத்தா தான் எனக்கு குடுத்தாரு. புடவை, இந்த பூ, பழம் எல்லாமே வச்சு என்ன கூப்பிட்டு வீட்ல குடுத்தாங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன காவேரி சின்னதா ஒரு நிச்சயதார்த்தமே பண்ணா மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அம்மு கூட மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணதுனால மட்டும் தாத்தா இதெல்லாம் குடுத்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அந்த புடவைய எடு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சாரதா எடுத்து காட்டுறாங்க. "அம்மா சூப்பரா இருக்குமா புடவை. காவேரி சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி. உனக்குன்னே பார்த்து பார்த்து எடுத்தா மாதிரி இருக்கு" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் என்னடி பேசினாரு தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "அவர் ஒண்ணும் சொல்லல. ஒரு பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டம்மா. சூப்பர்" அப்படின்னு சொன்னாரு. "சரி சரி. அப்போ உனக்கு அம்முவ புடிச்சிருக்கு" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா என்னக்கா பேசுற? குழந்தைய போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எனக்கு அம்முவ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அம்மு வந்து அம்மா இல்லாத அந்த ஃபீல் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் நான் ஸ்டேஜில கூட அம்மா மாதிரி இருந்து எல்லாமே நான் பண்ணேன். குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேற எந்த எண்ணமும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி காவேரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சந்தோஷமா சாப்பிடுறாங்க. "அம்மா சமையலெல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அதே மாதிரி விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. கங்கா, யமுனா எல்லாரையுமே சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "சரிம்மா டைம் ஆகுது. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. "மிஸ் நானும் உங்க கூடவே வரேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒண்ணாவே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஒண்ணா போறாங்க. விஜய், அம்மு, காவேரி எல்லாருமே. அப்படி